இந்த யூடியூப் சேனலை ஈழத்தில் வடமாகாணத்தில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இந்த இடத்துல இருக்குது பாருங்க. நீங்கள் மானிப்பாயா? 46. அப்போ நீங்கள் பிறந்து 2 வருஷத்தில் வெள்ளக்கார அரசாங்கம் உங்களுக்கு பயந்துருக்கு. விழுந்து செத்தால் நீந்தி எடுக்கிற கட்டத்தில் இருந்தவன் அப்படி நடக்கிறதா? ஓ, அப்படியெல்லாம் நடந்தது. என்ன நடந்ததா? ஒரு 5 மகன் எதுக்குள்ள வெயிலுக்குள்ள வாரம் முந்தினா வீதியில் ஏறமென்று சொல்லுவோம், இப்போ வெயிலுக்குள்ள வாரம்னு சொல்ல வேண்டியதாக கிடக்கு. இந்த தலைமுறையோட இந்த மாற்றணும் படிப்பிக்கணும். இது இடிகுண்டு அடிக்கணும்னு சொல்கிறேன். இடிகுண்டா? மின்னலால் தாக்கப்பட்ட குண்டு. கோயில பிடிச்சு குண்டில் அடைச்சு பாட சொல்லுகிற உலகம். அக்கா எப்படி சொல்லும்? மகன் கடைசி வரைக்கும் விசுவாசமா இருந்தது. எனக்கு தெரியக்கூடியதாக 7 பேர் செத்திருக்கிறான். நீங்க எவ்வளவு காலந்தோட்டம் செய்யறீங்க? நாங்கள் சின்ன வயதுல ரோட்டம் செய்யறது. ஒருவேளை மானியத்துக்கு பாய் கொடுத்த இடம் இல்லை. 1995 இருந்து இருக்கான் பாத்தீங்களா? உங்களுக்கு 7 பிள்ளைகள். மூத்த மகன் போராட்டத்துக்கு போய் அங்க இறந்தவர். கடைசி மகளும் உலகத்து இல்லாமலோ பணம் இல்லாமலோ வசதி இல்லாமலோ படிப்பு இல்லாமலோ போகணும், சாப்பாடு இல்லாமல் நாட்டுக்காக போனார். சோதனமாக போச்சு. அவன் பெரியவன் போகணும். சரி, அதுக்கு வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தர்சனாமூர்த்தி பவனீசன். இன்றைய நாளில் இந்த காணொளியில் ஈழத்தில் வடமாகாணத்தில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இருக்கிற மானிப்பா என்ற கிராமத்தை உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த கிராமத்தில் பார்க்க ரசிக்க என்ன இருக்குது, இந்த கிராமத்தில் வாழ்கிற மக்கள் எங்களோட என்னென்ன விடயங்களை பகிர்ந்து கொள்கிறார்களோ அதையெல்லாம் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். குறிப்பாக மானிப்பா என்றது பெரிய கிராமம். இந்த கிராமத்தை ஒரு காணொளியில் அடக்க முடியுமான்னு கேட்டால் இல்லை, 2 காணொளியாக வரப்போகுது. அந்த அடிப்படையில் இது பகுதியோராவது காணொளி. இந்த காணொளியை முழுமையாக பாருங்கள். இதுவரை பவனீசன் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். அது எங்களுக்கு வேறு அது பகத் பாசிலுக்கு மட்டும்தான் வரும் போல இருக்குது. சரி, நாங்கள் இப்போ இந்த இடத்துல இருந்து தான் நாங்கள் பயணத்தை தொடங்க போகிறோம். இதில் நீங்கள் பார்க்குற இந்த வீதியை கைதடி மானிப்பாய் வீதி என்று சொல்வார்கள். இதில் இருந்து வலப்பக்கம் அப்படியே போனால் உடுவில் ஊடாக போய் மருதனார் மடம் சந்தி போய் உரும்பிராய் சந்தி போய் கோப்பாய் ராசவீதி சந்தி போய் அதே போல் கோப்பாய் பருத்தித்துறை சந்தி போய் அப்படியே கைதடிக்கு போகலாம். எனவே அந்த பாதை தான் இங்கே போகுது. அதே மாதிரி இந்த பக்கம் திரும்பி போனால் மானிப்பாயைத்தான் நாங்கள் இன்றைய பார்க்க போகிறோம். சரியா, மானிப்பாய் எங்கே இருக்குன்றதை உங்களுக்கு காட்ட போகிறேன்னு வாங்கோ. ஈழத்தில் வடமாகாணத்தில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இந்த இடத்துல இருக்குது பாருங்க மானிப்பாய். இதுதான் மானிப்பாய். சில வேளைகளில் இந்த எல்லைக்கோடு காட்டப்பட்டிருக்குதானே கூகுள் மேப்பில், இதை விட பூங்கா கூட மானிப்பாய்க்குள்ளே வருமென்று தான் நான் அறிஞ்சிருக்கிறேன். அப்படி சில விடயங்கள் எல்லை அடிப்படையில் பார்க்கும்போது கூகுள் மேப்பில் தவறாக இருக்கலாம். நாங்கள் ஒரு கிராமத்துக்கு போகிறோம்னா அந்த நேரம் நாங்கள் பார்க்குற ரசிக்கிற விடயங்கள், அந்த நேரம் எங்களோட மக்கள் கதைக்கிற விடயங்களை தான் பகிர்ந்து கொள்கிறோம். ஏதாவது ஒரு விடயத்தில் தவறு இருந்தால் நீங்கள் சுட்டி காட்டணும். ஏன்னா கிராமங்களை பதிவு செய்கிறதுன்றது மிக சிரமமான விடயம். அதுவும் எல்லைகளை சரியாக கண்டுபிடிக்கிறதே பெரிய ஒரு கரைச்சல். ஏன்னா ஊரை சார்ந்தவர்களே ஒரு ஆள் சொல்லுவார் அந்த மதவுக்கு அங்கால மானிப்பாய் என்று, இன்னொரு ஆள் சொல்லுவார் மதவை தாண்டி போகும்போது ஒரு புலி நிற்குதெல்லாம் அதுதான் மானிப்பாய் என்று. இப்போ உதாரணத்தை சொல்கிறேன். அப்போ நாங்கள் அந்த நாளில் பார்க்குற விடயங்களை தான் பகிர்ந்து கொள்கிறோம். ஏதாவது ஒரு கருத்துக்கள் சொல்ல இருந்தால் கருத்தாக பதிவு செய்யுங்க. பகுதி 1வது காணொலியில் நாங்கள் தவற விடுற விடயங்களை பகுதி 2வது காணொலியில் உங்களுக்கு தெரியும். அப்படி பகுதி 2வதுலேயும் தவற விட்டால் நீங்கள் பகுதி 3வது காணொலியை பதிவிடுறதுக்காக எங்களுக்கு நீங்கள் அந்த இடங்களை வாட்ஸ்அப்பில் எழுதி விடுங்க. வெயிலண்டா அப்படி வெயிலடாப்பா. இப்போ பாருங்க இதில் எவ்வளோ வெப்பநிலைண்டு. வெப்பநிலை 35 பாகைக்கு மேலே இருக்குது. ஆனால் என்ன சொல்லுவாங்க, சவர்க்காரம் கொண்டு வந்தால் பூசி போட்டு இந்த வெயிலுக்கு சவர்க்காரமே கழுவப்பட்டு போடும். அந்த அளவுக்கு வெக்கி அடிக்குது. முட்டை கொண்டு வந்துருந்தால் மத்தியானம் பறித்து சாப்பிட்ருக்கேன்.
என்னத்தில் சொல்லுவான், இதை வெயிலுக்கு விட்டாலே இதில் பற்றியும் முட்டை. அப்படி தான் இருக்குது. வெயிலுக்குள்ளே வாரம் முந்தினா வீதியில் ஏறுறோம்னு சொல்லுவோம், இப்போ வெயிலுக்குள்ளே வாரம்னு சொல்ல வேண்டியதாக கிடக்கு. இதில் பாருங்க, இலக்கம் 178 உடுவில் வீதி மானிப்பாய். இந்த பகுதியை மானிப்பாய் என்றால் சில பெயர் பலகைகளில் அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள். எனவே இதில் இருந்து நாங்கள் எங்களோட பயணத்தை தொடங்குவோம். இந்த வீதியினுடைய 2 பக்கங்கள்லேயுமே தொடர்ச்சியாக குடியிருப்புகள் இருக்குது. மானிப்பாயும் மிக நெருக்கமான குடியிருப்புகள் இருக்கிற ஒரு கிராமம். நல்ல வடிவாக இருக்குது என்ன வீட்டுக்கு. அப்படியே வந்தோம்னா இதில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது. இதில் பாருங்க கடை தொகுதிகள். இதில் ஒரு பெரிய கட்டடம் ஒன்று வந்து கொண்டு இருக்கு பாருங்க. இவ்வளோ பெரிய கட்டடம் என்ன. இதில் இருக்கு, என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவது. இப்போ நாங்கள் எந்த பகுதியை இப்போ காட்ட போகிறோம்னு சொல்லி போட்டு போகிறது நிலம் தானே உங்களுக்கு. இப்படி போனோம்னா இதில் ஒரு சந்தி வருது. சந்தியால் வலப்பக்கம் திரும்பியும் போகலாம், இடப்பக்கம் திரும்பியும் போகலாம். அப்போ இந்த 2 பிரதான வீதி போகுதல்ல, அதனுடைய இந்த பக்கத்தால் நாங்கள் முதல் பயணம் செய்வோம். சரியா, நாங்கள் இப்படி நேராக போய் அப்புறம் இதுக்குள்ளால் வருவோம். சரியா, நேராக போய் தான் வருவோம். இந்த பகுதியில் பாருங்க வெறுங்காணிகள் எல்லாம் இருக்குது. இந்த வெறுங்காணிகள் எல்லாம் நெருப்பு விலையாக இருக்குது. இதால் இடப்பக்கம் போனோம்னா யாழ்ப்பாணம் நோக்கி போகலாம். நாங்கள் அங்கே போகிறதுக்கு முதல் நான் சொன்ன மாதிரி இப்படி போய் திரும்ப வருவோம். இந்த வீதியில் வேலை பக்கத்தை பாருங்க, தொடர்ச்சியாக கட்டிடங்களாக தான் இருக்குது. புதிய புதிய கட்டிடங்கள் எல்லாம் வந்து கொண்டு இருக்குது. மிக நெருக்கமாக இருக்குது இந்த பகுதிகள். இங்கே வந்து நிறைய வாகனம் திருத்துகிற கடைகள் இருக்குது. கார் கராஜ் எல்லாம் இருக்குது. திருவள்ளுவர் சனசமூக நிலையத்தில் ஒரு ஐயா இருக்குது. ஐயாவோட போய் கதைப்போம். இதில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது. என்ன கோயில்? ஸ்ரீ முனீஸ்வரர் ஆலயம். இது வந்து மானிப்பாய் மேற்கு. நீங்கள் மானிப்பாயா? நான் இங்கே தான் பிறந்தது. இங்கே தான் பிறந்ததா? எத்தனையாம் ஆண்டு பிறந்த நீங்கள்? 46. அப்போ நீங்கள் பிறந்து 2 வருஷத்தில் வெள்ளக்கார அரசாங்கம் உங்களுக்கு பயந்துருக்கு. ஏன் சொல்லுங்க, சுதந்திரம் தந்துட்டு போயிருக்கணும். இப்போ என்ன பேர் உங்களுக்கு? அந்த காலத்தோடு ஒப்பிடும்போது இப்போ மானிப்பா எப்படி இருக்கு? வளர்ச்சி அடைந்திருக்கா இல்லை அப்படியே இருக்கா? போராட்டம் பெரிய அளவு பின்னடைவேன் எல்லா கிராமங்களுக்கும். இந்த பகுதிகளில் முந்தி நெருக்கமாக தான் வீடுகள் இருந்ததா இல்லை ஐதாக இருந்ததா? இப்போ குறைஞ்சிருக்கா? வெளிநாட்டில் அந்த நீங்கள் தொடர்ச்சியாக மானிப்பாயிலே இருக்கிறீங்களா? 95 போய் 2010 95 எங்கே போனீங்க? எங்கே இருந்த நீங்கள்? மல்லாவி மானிப்பாய். எது நல்லா இருக்கு? இந்த மண்ணுக்கு மிதிக்கவே என்ன காரணம்? அவளுக்கு வந்து போய் அங்கே 15 வருஷம் இருக்கு. அந்த வாழ்க்கை போகும்போது இந்த கையில் போய் கவனம் பாடலாம். அங்கே மல்லாவிலையா? வன்னி உண்மை தானே? எல்லாத்துக்கும் என்னென்ன வசதி வசதி அதான் அவங்க கொடுக்குறாங்க. அதை புரிஞ்சுக்கணும், அதை கண்டுட்டாங்க. அவங்களை காட்டிட்டாங்க. அப்போ எத்தனை வயதில் நீங்கள் அங்கே வன்னிக்கு போனீங்க? 49 வயது. திடீரென்று இந்த கிராமத்தை விட்டுட்டு போக உங்களை எப்படி மனசு வந்தது? இந்த மூத்தவன் யோகத்துக்கு போய் இந்த விட முடிஞ்சது. நான் சேர்ந்து இழந்துட்டேன். விழுந்து போனான் தான் கொஞ்சம் போனோம். எத்தனை பிள்ளைகள் ஐயாங்க? 7 பேர். 7 பேர். இந்த தலைமுறையோட இந்த தலைமுறைக்கு மாற்றணும், படிப்பிக்கணும், அதோட முடிஞ்சது கதை. நாங்கள் பெருந்தாக்கால போக ரெண்டு மேட்ச் மகளும் போட்டாங்க. கடைவரையும் ஒரு காயப்படாமல் இருந்தவன் மூத்த மகன். கடைவரையும் அது எப்படி நடந்தது ரப்பு மகன்? மகன் கடைசி வரைக்கும் விசுவாசமாக இருந்திருக்கு.
சோதனமாக போச்சு, அவன் பெரியவன் போகணும். சரி. அதுக்கு நானாச்சு என்னோட ஆண்டை விட்டுருவேன். நான் மற்றபடி பார்க்குறேன். நான் என்ன உலகத்து இல்லாமலோ பணம் இல்லாமலோ வசதி இல்லாமலோ படிப்பு இல்லாமலோ போகணும், சாப்பாடு இல்லாமல் நான் நாட்டுக்காக போனார். நான் மற்ற பார்க்கணும். அது நான் அதெல்லாம் மானிப்பா என்னொன்று நீங்கள் என்ன சிறப்புன்னு சொல்லுவீங்க? ஏன்னா மஞ்சள் மதிச்சு பழகுவாங்க. இந்த கைட்டாங்க கூட சொல்லிட்டு பார்த்தாங்க, சகோதரமாக பழகும். ஒழுக்கம் இருந்தால் மதி. ஒழுக்கமான ஒரு கிராமம் தான் மானிப்பாய். உங்களுக்கு 7 பிள்ளைகள். மூத்த மகன் போராட்டத்துக்கு போய் அங்கே இறந்தவர், கடைசி மகளும் போராட்டத்தில் இறந்தவா, இன்னொரு மகள் அங்கே போய் திரும்ப அதுலேருந்து வெளியில் வந்து திருமணம் செய்து 2வது குழந்தை பிறக்கும்போது இறந்தவா, இன்னொரு மகன் வந்து இங்கே வந்து நிற்கும்போது ஒட்டுக்குழு சுட்டவா. அப்போ உங்களுக்கு இப்போ 3 பிள்ளைகள் தான் இருக்கீங்க. சரி ஐயா, நன்றி. இது பொன்னாலை வீதி, மானிப்பாய் பொன்னாலை வீதி அல்லது மானிப்பாய் காரை நகர் போகிற வீதி என்று சொல்லுவார்கள். இந்த வீதியினுடைய வலப்பக்கம் தொடர்ச்சியாக வீடுகள் தான் பாருங்க. முந்திய வீடுகளினுடைய நுழைவாயில் இப்படி தான் இருக்கு. சரி, நாங்கள் அப்படியே அங்கால போகலாம். அதுக்கு அங்கால நாங்கள் போகல. இப்போ நாங்கள் வந்த பாதையால் திரும்பி போக போகிறோம். இப்போ நாங்கள் வந்த பாதையால் திரும்ப போய் கொண்டிருக்கிறோம். அங்கே போகிறதுக்கு முதல் இடப்பக்கம் ஒரு வீதி போகுது, இதுக்குள்ளே போய் வருவோம். கோயில் முன்பகுதி. இது ஒரு வைரவர் கோயில், கிராமத்து கோயில் உண்டு. பார்க்கவே நல்லா இருக்குது. சுற்றுப்பகுதி சுற்றுப்பகுதின்னு நான் உங்களுக்கு அந்த பகுதியை நான் கண்டுட்டு உங்களுக்கு காட்ட வேணும். இதுதான் காட்ட போகிறேன். அரச மரத்துக்கு கீழே ஒரு சூளம் ஒன்று வச்சுருக்குது. அரச மரம். இந்த பகுதி நல்ல நிழலாக இருக்குது. பின்பகுதியை பாருங்கள். இதைத்தான் சொன்னான், சுற்றுப்பகுதி நல்லா இருக்குது. பின்பகுதி அப்படியே தோட்ட வழிகள்லாம். இங்கால இந்த பகுதியால் பாருங்கள், தோட்ட வழி தானே. குயில், குயிலுக்கு கூ கூ கூவிட சொல்லி தந்தது யாரு யாரு? குயிலை பிடிச்சு குண்டில் அடைச்சு பாட சொல்லுகிற உலகம் அது எப்படி பாடுமையா? மஞ்சவண்ணா மரத்தில் ஒரு குயில் ஒன்று இருக்குது. இதை உங்களுக்கு காட்டிக்கொண்டு நாங்கள் இப்போ பிரதான வீதியால் மானிப்பாய் மருதடி பிள்ளையார் கோயில் நோக்கி போகிறோம். இங்கே இருந்துங்க இந்த பயணத்தை தொடங்கி வந்தனாங்க. நான் என்ன சொன்னேன்டா, இதில் ஒரு சந்தியால் வலப்பக்கம் ஒரு வீதி, அதாவது பொன்னாலை வீதி, இடப்பக்கம் யாழ்ப்பாண நகர பகுதிக்கு போகிற வீதி. இந்த பகுதியை பார்ப்போம்னு சொன்னேன். ஆனால் இது ஒரு சின்ன இடமா இருக்குது. நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்டா, இந்த இடத்துல நிற்கிறேன்ல, இப்படியே போய் இதில் ஒரு வீதி ஒன்று போகுதெல்லாம், இதுக்குள்ளால் அப்படியே சுற்றி இப்படி சுற்றி வந்து இந்த இடத்துல இப்போ நாங்கள் இந்த பக்கம் போய் வலப்பக்கம் திரும்புவோம். இந்த வீதியினுடைய வலப்பக்கத்தை பாருங்கள். வெறும் நிலங்கள் நிறைய இருக்குது. நீங்கள் யோசிப்பீங்க காணிகள் குறைவாக இருக்குதுன்னு, குடியிருப்புகள் குறைவாண்டு. ஆனால் மிக நெருக்கமான குடியிருப்பை கொண்ட இடங்களுக்குள்ள மானிப்பாயும் ஒன்று. நிறைய கட்டிடங்கள். எதிர்காலத்தில் இந்த வீதி இன்னும் பெருமளவான பரபரப்போடையும் நிறைய கட்டிடங்களோடையும் இருக்குமென்றதில் எந்த சந்தேகமுமே இல்லை. இப்போ இந்த வீதியால் வலப்பக்கம் திரும்ப போகிறேன். இதில் இருக்கு பாருங்க நிறைய கடைகள். சரி, நாங்கள் இப்போ இந்த வீதிக்குள்ளே விடுவோம். தேக்கு மரம் நாட்டிருக்கு. பிப்ளி இந்து மயானம் மானிப்பாய். இந்த பக்கம் இருக்கிறது இந்து மயானம், இந்த பக்கம் இருக்கிறது கிறிஸ்தவ மயானம். சேமக்காலின்னு சொல்கிறது போல.
மருதடி விநாயகர் சனசமூக நிலையம். இதில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது மரத்துக்கு கீழே. மானிப்பாயில் அரச மரங்கள் அதிகமாக இருக்குது. இந்த பக்கம் வயல்வெளிகள். இதுக்குள்ளே போயிடுவோம். இது நான் இப்போ நிற்கிறது கட்டுடை என்ற இடம். ஏன் தம்பி வயலுக்குள்ளே போகிறீங்கன்னு கேட்டால் இதுக்குள்ளே ஒரு குளம் ஒன்று இருக்குது. இந்த குளத்தடியை உங்களுக்கு காட்டாமல் போனால் நீங்கள் கவலைப்படுவீங்க. பவனீசன் என்ன பவனீசன் எங்கெந்த ஊருக்கு போனீங்கள், நீங்கள் குளத்தை காட்ட மறந்துட்டீங்களே என்று நீங்கள் சொல்கிறது எனக்கு விளங்கும். பிறகு அதனால தான் இப்போ அங்கே குளத்தை காட்டுறதுக்கு போய் கொண்டிருக்கிறேன் வயல்வெளி கூடாக. அக்கா எப்படி சுகம்? குளத்து கட்டில் வந்து நிற்கிறேன். இடிச்சு போடாதேடாப்பா, என்ன குளம்ண்டா இது? இதை கூகுள் மேப்பில் கிராய் குளம்ண்டு போட்டிருக்குது. நாங்கள் இப்போ இந்த பக்கமாக போவோம் கொஞ்சம் தூரம். இல்லை வரணும் சொல்லிட்டேன். டேய் யாரா நீங்கள்? அம்மா நல்ல குளிர்மையாக இருக்குது. அங்கால தோட்டம், இது வயல்வெளி, அது தோட்ட வழி. கிராய் குளம் பெரிய குளம் தான் பாருங்க. இந்த பகுதியில் நிறைய மாடுகள் மேய்ச்சலுக்கு விடப்பட்டிருக்குது. பார்க்கும்போது நல்ல வடிவாக இருக்குது பாருங்க. இலைகளை பாருங்க மேலே ஆடிக்கொண்டு இருக்குது. ஒரு வேளை பக்கத்து எங்கேயாவது பாட்டு போட்டிருக்கோம் தெரியல. அந்த பகுதியில் பாருங்க மீன் பிடிச்சு கொண்டு இருக்கிறார்கள். சரி, இந்த வீதியால் எப்படி பயணம் செய்வோம்? வாய்க்கால் கட்டால் நாங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். அப்படியே வேலை பக்கம் திரும்பி போக போகிறோம். இந்த பகுதியெல்லாம் அப்படியே தோட்ட வெளிகளும் வயல்வெளிகளும் தான். இதில் ஒரு ஐயா வர, ஐயாவோட கதைப்பு. ஐயா இது எவ்விடம்? இது இது இடிகுண்டு அடிக்கான்னு சொல்கிறது. இடிகுண்டா? அதுதான் இடிகுண்டுன்னு. இடிகுண்டு என்ன ஆபத்தோ? இறங்கி பார்க்கலாம். முந்தி என்ன ஆபத்து? முந்தி ஆழ்வம் தானே, ஒரே தண்ணி தானே, ஃபுல் அரைச்சி பத்தாது. இப்போ தான் இந்தியாவில் தான் அரைச்சி பத்தினாங்க. இந்த பகுதியை குறிப்பாக அந்த இடிகுண்டை தவிர்த்து சொல்கிறேன்னா என்னென்னு சொல்கிறேன் இந்த இடத்த? டாச்சி ரோட்டானு சொல்கிறது. கட்டுடையா? கட்டுடை. அப்போ அந்த குளம் என்ன குளம்? குளத்துக்கு பேர் மறந்து வந்து கிராய் குளம். கிராய் குளம் எப்படி நான் கண்டுபிடிச்சேன்? இதுக்கு இங்கே கட்டுடை பைரோன் இருக்கு. பைரோனுக்கு அங்கால நான் நிற்பேன். இது நவாலி. நவாலி மானிப்பாய்க்குள்ளே தானே வருது. நவாலி வடக்கு இல்லை, நவாலி முறைப்போ மானிப்பாய். என்ன சொல்கிறீங்க? இந்த கூகுள் மேப்பில் இதாக காட்டி கிடக்கு. உங்களோட முகவரி என்னென்று வரும்? இங்கே நவாலி வடக்கு மானிப்பாய். அப்போ மானிப்பாய்க்குள்ளே தான் நவாலி இருக்கு. சரி, நீ சொல்கிறது அதை தான் நான் கேட்குறேண்ணா. சரி சரி. இந்த பகுதியில் மக்களினுடைய வேலைகள் என்ன? தோட்டங்களை தான் இல்லை, மற்றபடி வியாபாரங்களுக்கு போடுறவங்க. இங்கே என்ன பயிர்கள் கூட செய்கிறது? நெல் மட்டும்தான். இது என்னது? நெல். எள்ளா? ஆனால் இடைவெளி கூடவா இருக்கா? அப்படியே அப்படி தான் காய்க்கும். நெருங்கி இருந்தால் காய்க்காது. எள்ளு இங்கே கூட செய்கிறதா? எள்ளு தான் கூடுதலாக எள்ளு தான். எள்ளு பொன்னாங்காடி, தோட்டங்கள் பொன்னாங்காடி. அட இந்த பகுதியில் குடியிருப்புகள் குறைவு என்ன இடம்? இது வயல்வெளிகள். வயல்வெளி தான். எங்கால குடிகள். இப்போ பெரிய குடை ஒன்று அடிக்க கொடுத்துட்டேன். யாழ்ப்பாணம் முழுத்தும் போட்டு விட போகிறோம். இந்த வெயில் சூரியனை மறைக்கிற மாதிரி யாழ்ப்பாணத்துக்கு முழுத்துக்கும் தைக்க கொடுத்துட்டேன்னா தைக்க கொடுத்துட்டேன். சரி வரா அப்படி போட்டானே எல்லாம் போல கிடக்கு. அப்படி போட்டால் சரியா? சரி வராது. அப்போ சூரியனு வானம் மனசு வச்சு புகை கூட போட்டு விட்டா சரியா? சரி. ஒரு மழை ஒன்று பெய்தா தான் சரி போல கிடக்கு. அது என்ன? அது மழையா? அது கொஞ்ச நேரத்தில் வந்து இஞ்சால பெரிய மழையா? மழை காலங்களில் இந்த கிராமங்களில் தண்ணி நிற்கிற மாதிரி இல்லை. இருக்கு
இதுக்குள்ள பாயும் ரோடு பாயும் ஆ படுத்தி வருது நம்மளுக்கு இங்கே வந்து இதெல்லாம் போகிறது ஆ இது இப்படியே குளத்துக்குள்ள போய் கிளக்குறதா குளத்துக்கு போகும் இந்த குளம் நிறைஞ்ச குளம் நிறைஞ்சு ஆற்று வேக்கல் உண்டு போகும் ஆ போய் ஆற்றுக்கு வேக்கல போய் கடலுக்கு போகும் அடடா ஆனால் வீடுகளில் இருந்து இடம்பெயர்ந்து போக வேண்டிய கட்டங்கள் அவ்வளோ இடத்துக்கு வெள்ளம் போட எல்லாம் நீரோட்ட பாதைகள் இருக்கிறதால இந்த யுத்தகால பகுதி இருக்குல்ல யுத்தகால பகுதின்னா இந்த போராட்ட கால பகுதிகளில் இப்போ ஒவ்வொரு கிராமங்கள்லையுமே சில விஷயங்கள் ஏதாவது நடந்திருக்கு மக்கள் அச்சப்படும் அப்படி ஏதாவது ஆரம்ப காலத்தில் 5 படிக்கல சுட்டு அவங்களுக்கு வச்சு எதுக்குள்ள வச்சு வீட்டுக்கு வச்சு அம்பா கொடுத்துட்டா இருக்கல 100 கொடுத்துட்டா அம்பா கொடுத்துட்டா இருக்காங்க அது எங்கே படியல் இயக்கப்படியல் சரி சரி நாங்கள் இப்போ வெயிலுக்கு கூட நிற்க எங்களை யாருமே பார்க்க மாட்டாங்க ஏன்னா நாங்கள் கருத்து போடுவோம் நாங்கள் நல்ல வெள்ளப்படியல்லாங்க சரி ஐயா நன்றி இப்போ நாங்கள் அந்த இடிகுண்டடி நோக்கி போய் கொண்டு இருக்கிறோம் இந்த பகுதியில் பாருங்க பயராக உளுந்தான்னு தெரியல அடுத்தது இந்த பகுதியிலெல்லாம் சணல் போட்டிருக்குது அடுத்தது ஆடு தீவன புல் எல்லாம் நட்டுருக்குது இந்த பகுதியில் இதுதான் இடிகுண்டடி இந்த இடிகுண்டடிக்கு ஏற்கனவே நான் ஒரு தடவை வந்தேன் அந்த நேரம் ஒரு ஐயா எங்களுக்கு இந்த இடிகுண்டு தொடர்பாக சில விடயங்களை சொன்னவர் அவர் என்னென்ன சொன்னார் என்பதை நீங்கள் இப்போ கேட்கலாம் வணக்கம் ஐயா என்ன பேர் வெற்றிவேலி சோழநாதன் எப்படி இருக்கிறீங்கள் நல்லா இருக்கிறோம் சரி ஐயா நாங்கள் நிறைய ஊர்களில் இருக்கிற வித்தியாசமான இடங்கள் மர்மமான இடங்கள் வரலாறு சார்ந்த விஷயங்களை இந்த மாதிரி எடுத்து உலகத்துக்கு காட்டி கொண்டிருக்கிறோம் இந்த இடம் பற்றி விசாரித்த நேரத்தில் நவாலி இடிகுண்டடி என்ற ஒரு பெயரை சொன்னவே இந்த பெயருக்கு பின்னாலே இருக்கிற காரணம் என்ன இதேன் இந்த இடம் இடிகுண்டடி என்று வந்தது இடிகுண்டா ஒரு மின்னலால தாக்கப்பட்ட குண்டு அப்படி நம்பினுமா இல்லை இது எப்படி அது ஏற்கனவே அப்படித்தான் இருந்தது இது எவ்வளவு காலமா இருக்குன்னு நினைக்கிறீங்க இந்த இடிகுண்டு எங்களோட அப்பாக்கள் அவர் 90 வயதில் செத்தவர் அவருக்கு தெரியக்கூடியதாகவே இது இருந்தது எவ்வளவு ஆழம் இருக்குமென்னு நினைக்கிறீங்க அநேகமாக முதல் ஒரு 5 பாகம் இருந்திருக்கும் பாகம்ண்டா ஒரு அடியில் சொல்கிறேன்னா ஒரு பாகம் சொன்னால் இப்படி ஒரு கை வீச்சத்தான் சொல்கிறோம் பிறகு நீரோட்டங்களால் அயல் மண்ணுகள் களைஞ்சி வந்து அது இப்போ ஒடுங்கி போச்சு நிலாவரை எடுத்துக்கொண்டா அது கீரிமலையோட தொடர்பு இருக்கு நிலத்தொடர்புகள் நிறைய இருக்குன்னு சொல்லினோம் அதே மாதிரி இதுக்கும் அப்படி இருக்குமா அப்படி தொடர்பு ஒண்ணும் இல்லை அப்ப தண்ணி ஊற்றி இருக்குமா அவற்றை தண்ணீர் ஊற்றும் மற்ற மழை வீழ்ச்சியும் தான் இதுக்கு காரணம் இப்ப மழை காலம்ன்றதால நிறைய தண்ணி நிக்குது இதுவே மழை காலம் இல்லாட்டி எப்படி இருக்கும் மழை காலம் இல்லாட்டி வற்றுக்கு போயிடும் வத்தி போயிடுமா அவ்வளவு தண்ணியே நிக்காதா தண்ணீர் இல்லை கொஞ்சமும் நிக்காது இப்ப கோடை காலம் ஒரு குறிக்கப்பட்ட ஒரு முளை தண்ணி அப்படி நிற்கும் அது குறையாதா அது அந்த சேத்தோட நிக்கிறதானே அதுக்கிடையில இப்ப ஒரு 4 பாகம் தண்ணி நிக்கிற இது வத்தி போய்க்கு 6-7 பாதம் செல்லும் அப்ப அடுத்த மழை வீழ்ச்சி வந்துச்சேன்டா அதை கொண்டு நீங்க சொல்றீங்க தானே ஏற்கனவே இருந்ததை விட அது தூந்து போச்சுன்னு சொல்லி ஆரம்பத்துல இருந்ததுக்கும் இப்பவும் எவ்வளவு மாற்றம் தெரியுது உங்களுக்கு ஞாபக மாற்றங்கள் இருக்கு ஏன்னு சொன்னா இதுல இறங்கி பிரேதங்கள் விழுந்து செத்தால் நீந்தி எடுக்கிற கட்டத்தில் இருந்தவன் அப்படி நடக்கிறதா அப்படியெல்லாம் நடந்தது என்ன நடந்ததா ஒரு 5 மகன் இதுக்கு விழுந்து அவரை பிரேதம் எடுக்கலாம் இருந்தது சாவகட்டில் சேர் மாதிரி இருக்குமா உள்ள கீழே சுழி இருந்தது அப்போ எடுக்கலாம் இருந்தது கை போயெல்லாம் புதஞ்சி இருந்தது மீன்கள் எல்லாமே சாப்பிட்டு அவை வந்துதான் அதை நீந்தி எடுத்தது தற்கொலை செய்து இறந்தவரா கரவேர் இல்லை தற்கொலை செய்திருக்கிறான் அவற்றை பிரேதம் மட்டும்தான் எடுக்கலாமல் இருந்தது சராசரி எத்தனை பேர் இந்த இடத்துல தற்கொலை செய்திருப்பீங்க எனக்கு தெரியக்கூடியது ஒரு 7 பேர் 7 பேர் தற்கொலை செய்திருக்கீங்கம்மா இதுக்குள்ள இதில் விழுந்தா தற்கொலை தானே இது எப்போ இந்த மதில் கட்டினது இது காலங்கள் எவ்வளவு காலம் பெறும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா ஏன்னா தெரியல ஏன்னா எங்களோட அப்பாக்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எங்களுக்கு தெரியாது அப்போ உங்க அப்பான காலத்துல கட்டப்பட்டு அப்பாக்கிட காலங்களில் கட்டிட்டாங்க 7 பேர் அப்படி இருந்தேன்னு சொல்றீங்கள் தானே அதை தாண்டி வேற ஏதாவது இதுல நடந்து முதலாக்களும் செத்திருக்கலாம் எனக்கு தெரியக்கூடியதாக 7 பேர் செத்திருக்கிறான் 2 பொம்பளை 5 ஆம்பளை நீங்கள் இப்போ சொல்றீங்கல்ல ஒரு 7 பேர் உங்களுக்கு தெரிஞ்சு இதுக்குள்ள தற்கொலை செய்து இறந்திருக்கீங்க அப்படி இறப்புகள் சம்பவிக்க இந்த இடம் ஒரு பயங்கரமான இடமா
மர்மமான இடமா பயமான இடமா வந்திருக்கும் தானே. அந்த பயம் மக்கள் மத்தியில் இருந்ததா இல்லை அதை சாதாரணமாக தான் பார்த்தவையா? மக்கள் அதை பெருசாக ம் நாங்கள்லாம் அந்த சின்ன பட்டங்கள் இதால் போய் வரைக்கும் ஒரு பயமாக இருக்கும். மற்றபடி பெரியாக்கள் வந்து அதை பெருசாக பயன்படும். நீங்கள் சொல்கிறது எவ்வளவு காலத்துக்கு முதல்? ஏன்னா தம்பி இப்போ 61 வயசாச்சு. என்னை பொறுத்தளவில் நான் ஒரு 26 27 வயசுக்குள்ளேயே இந்த 7 சம்பவங்களையும் கண்டுட்டேன். அதுக்கு பிறகு ஏதாவது நடந்திருக்கா? இல்லை அதுக்கு பிறகு ஒன்றும் நடக்கும். கனகாலமாக இதுக்கே ஒன்றுமே இல்லை. இந்த இடிகுண்டை இந்த இடத்து மக்கள் எப்படி பயன்படுத்துகிறார்கள்? விவசாயத்துக்காக பயன்படுத்தும். இப்போவும் அதை பயன்படுத்தப்படுது. அதை தாண்டி ஒரு விவசாயத்துக்கு மட்டும்தான். இதுலேருந்து நீரோட்டம் எடுத்து இங்கேயும் கொடுக்கிறா தானே. நன்றி ஐயா, உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி. அந்த ஐயா நிறைய விடயங்கள் எங்களுக்கு சொன்னவர் நீங்கள் கேட்டிருப்பீங்க. அதை கேட்கவே பயமாக இருக்குது. அந்த காலத்தில் இது கொஞ்சம் பயங்கரமான இடமாக தான் இருந்திருக்கும். இப்போ இது ஒரு சாதாரணமான இடமாக தெரியுது. யாருமே அச்சப்படுற மாதிரி தெரியலை. அடுத்தது இந்த வீதியோடு இருக்கிற ஒரு இடம் ஒரு இடி குண்டுன்றதால தவறுப்பட்டு அதுக்குள்ளே போய் விழுகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இந்த மதில் பகுதி கட்டப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது இந்த பகுதியில் பாருங்க, ஒரு சின்ன கோயில், பிள்ளையாரும் இருக்கிறார், வைரவரும் இருக்கிறார். இந்த இடிகுண்டை உங்களுக்கு காட்டினதில் மகிழ்ச்சி. இப்போ நாங்கள் அடுத்த கட்டமாக இந்த பக்கம் போவோம். இதில் ஒரு மிளகாய் தோட்டம் ஒன்று இருக்குது. மிளகாய் தோட்டம்னா வேறு ஏதோ தோட்டம். அதில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது. அங்கே வாங்க, அதுக்குள்ளே எதுக்கும் விட்டுட்டு வருவோம். எங்கள்கிட்ட பைக் எங்கே போகும் எப்படி போகும்னு தெரியாது. ஆனால் போக வேண்டிய நேரத்தில் போக வேண்டிய இடத்துக்கு சரியாக போச்சு. இதில் ஒரு வைரவர் கோயில் ஒன்று இருக்குது பாருங்க, சின்ன வைரவர் கோயில். சுத்தவரை பற்றிய மரங்களோட நல்ல சோலையாக இருக்குது, பார்க்கவே ஆசையாக இருக்குது. இந்த வீதியில் வலப்பக்கம் தோட்ட வழிகள், இடப்பக்கம் வீடுகள் ஆரம்பிக்குது. மேலேயும் குளம் இருக்குது பாருங்க. இது வாய்க்கால், அப்படியே வாய்க்கால் நீர் இதுக்குள்ளால் அப்படியே ஓடுது போல. உங்களுக்கு சணல் நடு இருக்குது. நாங்கள் இப்போ நேராக போக போகிறோம். வேலை பக்கமும் போகலாம், இதால் போக தேவையில்லை, இந்த பக்கமாக போவோம். வேறு வாய்க்கால் இப்படியே போகுது. என்ன வேறு தான் போகணும். இந்த கோயிலை உங்களை காட்டுவோம்னு வந்தேன். இந்த கோயில் இங்கே வந்து நிறைய சின்ன சின்ன கோயில்கள் இருக்குது. இந்த கோயில்கள் எல்லாம் நல்ல வடிவாக இருக்குது. உண்மையாக எந்த இடம் சரியா இந்த இடம் தெரியலை எனக்குன்னா. மானிப்பாய்க்குள்ளே வருமானு தெரியலை. மானிப்பாயினுடைய எல்லை பகுதியோடு இருக்கிற ஒரு கோயில். சின்ன சின்ன கோயில்கள் நிறைய இருக்குது. எல்லாம் சூளம்தான் வைத்து வழிபடுறார்கள் இந்த பகுதியில். அதாவது வைரவர் கோயில்கள்லாம் கூடவா இருக்குது. இதில் ஒரு வெற்றி ஒரு நீர் தாங்கி இருக்குது. இதில் இருக்கிறது யாழ்ப்பாணம் கட்டுடை சைவ வித்தியாசாலை. சைவம் என்ற சொல் கேட்கவே ஆசையாக இருக்கு. கட்டுடை சன சமூக நிலையம் உங்களை அன்போடு வரவேற்கிறது. இப்படியே போனோம்னா ஒரு 100 மீட்டர் தூரத்தில் அதில் பாருங்க வாகனங்கள் போய்கொண்டிருக்குது. அந்த வீதி மானிப்பாய் பொன்னாலை வீதி அல்லது மானிப்பாய் காரை நகர் வீதி. அந்த வீதியில் போய் ஏறலாம். நாங்கள் அங்கே போகிறத விட இதுக்குள்ளால் போய் அந்த பிரதான வீதியில் ஏறுவோம். இந்த பகுதியில் நின்று பாருங்கோ, அந்த நீர்த்தாங்கி இருக்கிற இடம் எவ்வளவு வடிவாக இருக்குன்னு. இந்த தரை பகுதியோட பார்க்கும்போது நல்லா இருக்குது. நாங்கள் இப்படி நேராக போகிறத விட இதுக்குள்ளால் போவோம். இதுக்குள்ளே தான் குடியிருப்புகள் கூடவாக இருக்குன்னு நினைக்கிறேன்.
அதில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது பார்த்தியா, நல்ல காலம். அந்த கோயிலை காட்டாமல் போயிருந்தால் அப்படியும் என் மேல கோவப்பட்டிருப்பார்கள். நல்லா வளைஞ்சு வளைஞ்சு போகுது வீதி. சுற்றி சுற்றி வந்தேங்க. பாருங்க, நிறைய பேர் இந்த பகுதியில் ஆடு மாடு வளர்க்கிறார்கள். நாங்கள் இப்போ இந்த காணொலியை பதிவு செய்ததில் இருந்து இந்த இடத்துக்கு வரும் வரைக்கும் நிறைய பேர் ஆடு மாடுகளை மேய கட்டுறதை பார்க்க முடியுது. இதில் ஒரு அம்மா கொண்டு போகிறோம், அந்த பகுதியில் வருங்கோ. அதே மாதிரி நாங்கள் அப்போ அந்த குளத்தடிக்கு போகும்போதெல்லாம் பார்த்துருப்பீங்க, சணல் நட்டுருக்குது. இந்த பக்கமும் சணல் தான், தோட்ட வழிகள். இது கட்டுடை அரசடி வீரகத்தி விநாயகர் கோயில். இந்த கோயிலை சுற்றி தோட்ட வழிகள் தான், வயல்வெளி தோட்ட வழி. அந்த கால கோயில்கள் இப்படி தான் கட்டிட அமைப்போடு இருக்குது. அது அப்படியே பராமரிக்கிறதுன்றது உண்மையிலே வாழ்த்தப்பட வேண்டியது. எதிர்காலத்தில் கோபுரங்கள் வரலாம், ஆனால் இந்த காணொலியை நீங்கள் பார்த்துட்டு அங்கே கோயில் முதல் இப்படி இருந்தது இப்போ இப்படி இருக்குன்னு நீங்கள் ஒப்பிட்டு பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த பக்கம் பாருங்க, கோயிலினுடைய தெற்கு பகுதி, கோயிலினுடைய தெற்கு பகுதி சிறப்பை நான் சொன்னேன்ல முதலே, அரச மரங்கள் இங்கே கூடவே இருக்குது. அதே மாதிரி இந்த பகுதியிலேயும் அரச மரங்கள் சுத்த வர சிலைகள் வைக்கப்பட்டிருக்கு. மேலே நல்ல நிழல் தன்மையாக இருக்குது இந்த இடத்துக்கு வரவே. மேற்கு பகுதி தேர்முட்டி, நல்ல காலம். அப்படியே நேராக போயிருப்போம். என்னடா தம்பி, நீ 8 அடித்து தான் எடுத்துருக்கா போல இருக்குது. நாங்கள் 8.5 அடித்தே எடுத்துருக்குறோம் வாகன லைசன்ஸ், அதனால் எங்கேயும் போகும். அப்படியே போனால் பிரதான வீதியில் போயிடலாம். கச்சான் ஐயா, என்ன பயிறுது? கச்சானா? இங்கே கச்சான் விளையுமா நல்லா? சில பகுதிகளில் கச்சான் வைக்கிறீங்களே நீங்கள்? இங்கே கூடுதலாக பூர்ணங்கள் கச்சான் எல்லாம் போடுவேன். இந்த சித்திரை 28 இருக்கல்லோ மழை வெள்ளம், அந்த இந்த 10 நாள் கழிச்சு எல்லா இடம் கூடுதலாக இந்த வயல் அந்த வயல் இந்த குளிரோட எல்லாம் போடுற கச்சான். மேரியில் நெல் வயல் செய்கிறீங்க. இப்போ இந்த கால பகுதியில் கச்சான் தான் கூடவா? கச்சான், பயறு, எள்ளு, பூசணி போடுவேன். இந்த வெள்ளரி போட்டிருக்கேன் பக்கத்தில். வந்துடுதா வெள்ளரி? பார்க்கலாம். பாருங்க ஐயா, வாரம் நானும் பாரு. ஐயா என்ன விட்டுட்டு போகாதேங்க ஐயா, நானும் பாருன், எனக்கு பயம் ஐயா. இது வெள்ளரி என்றது வத்தாக இல்லை மற்றது? வெள்ளரி என்ன மாதிரி நல்ல விளைச்சல் வருமா? இல்லை அங்கால போகல நான். இந்த இடமெல்லாம் மாரியில் வயல் தானே? நெல் தானே? இதுதானே? இப்போ இங்கே இந்த கட்டுடைன்ற இடத்துல நீங்கள் சொல்கிற மாதிரி வெள்ளரி போடணும், பூசணி, பயறு, எள்ளு, சணல். சணல் என்ன செய்கிறது? அதான் ஆட்டுக்கு வெட்டுறது. இல்லை, அது சில பேர் வந்து அப்படியே பசலைக்கு போடுறதா? மற்ற வேறு பயிர்கள் ஒன்றும் செய்கிறது இல்லையா? வெங்காயம், கத்தரி, தக்காளி இங்கால செய்யறாங்க. அந்த வந்து அந்த அங்காளி கரைச்சாயிட்டில். சரி சரி, செய்யணும், செய்யாமல் இல்லை, செய்யணும். இதுக்கெல்லாம் கத்தரி வைக்கிறது, இதுக்குள்ளேலாம் கத்தரி வைக்கிறதா? எந்த பயிர் இந்த இடத்துக்கு இன்னும் நல்ல பொருத்தம் சிறப்பாக இருக்குமென்னு சொல்லுவீங்க? இங்கே பிரச்சனை கத்தரி மிளகாயெல்லாம் நல்லா வரும். இப்போ நான் அங்கால போன இடத்து அங்கால வயல் மட்டும்தான் செய்யலாம அந்த இடிகுண்டு இருக்கு. என்னடா இப்போ வந்து இப்போ காலை போக கை விட்டுட்டு செய்யாமல் முந்தி எங்கட அப்பா இருக்க அந்த கோயில் பிள்ளை அவருக்கு முன்னாடி இல்லை கோயிலை கண்டு வைப்பார், கத்தரி கண்டு வைப்பார், மிளகா கண்டு வைப்பார். வாழையில நல்ல மாதிரி வந்தது, எல்லாம் நல்ல மாதிரி வந்து இப்போ எல்லாம் ஆக்கள் வயசு இப்போ எல்லாம் ஆக்கள் செய்து அலப்பில் போடுறத வர செய்யலாண்டு இல்லை. அடடா, அப்போ இங்கே எல்லா பயிரும் செய்யலாம். நல்ல மண் வளம். மழை நேரங்களில் இந்த பகுதிகளில் வெள்ளம் போடுமா? மழை நேரம் தோட்டங்களுக்கு பாதிப்பா? மழை நேரம் தான் பாதிப்பு, மற்றபடி மழைக்கு கஷ்டம். ஏதாவது எப்பயாவது நீங்கள் அழிவு ஏதாவது சந்திச்சிருக்கிறீங்களா? மழை கேட்டால் நாங்கள் மேரியில் வந்து நாட்டு தான் நெல்லை மாட்டோம். இல்லை, நாங்கள் இருக்கிறோம் திடீரென்று ஏதாவது இப்போ இந்த தை மாதத்துல எல்லாம் சில இதுகள் வந்தால் நாங்கள் மழை வந்தால் அழிவு தான். மழை வந்தால் அழிவு தான். அப்போ மேரியில் வயல் மட்டும், மற்ற காலப்பகுதி தான் நீங்கள் இந்த பயிர்கள் செய்கிறதா? கட்டுரை என்ற ஊரில் நிறைய குடியிருப்புகள் இருக்கா?
இருக்கு ஞாபகம் கூட இருக்கு 740 கச்சனாக கூடி நடம். இது மானிப்பாய் மேற்குக்குள்ளே வருமா? மேற்கண்டு சொன்னால் அங்கால இருக்கிறது அது யாரை சேர்ந்ததா? அந்த வீதி கங்காலையும் உங்களோட சேர்ந்த இடம் தான். அந்த இதுதான் அந்த மானிப்பாய் மேற்கு. சரி சரி. நீங்கள் எவ்வளோ காலம் தோட்டம் செய்கிறீங்க? நாங்கள் சின்ன வயதுலேருந்து தோட்டம் செய்தது. நாங்களும் விட்டுட்டு மேசம் வேலையே போகிறது. அந்த காலத்துல தோட்டம் தான் நாங்கள் பெரம்பராக செய்து கொண்டு வந்தோம். இந்த வெள்ளரி தோட்டத்தடிக்கு வந்து நாங்கள் இந்த வெள்ளரி தோட்டம் தொடர்பாக இந்த தோட்ட உரிமையாளர் அந்த ஐயாவோட கதைச்சு அதை பவனீசன் தோட்டம் என்ற யூடியூப் சேனலில் காணொலியாக போடுவேன். நீங்கள் அதில் பார்த்து இந்த தோட்டம் பற்றி அறிந்து கொள்ளலாம். ஆமாம், இந்த வெக்கைக்கு இந்த மர நிழலுக்குள்ள நிற்க நல்லா இருக்குது. தொடர்ச்சியாக நிற்க முடியாதானே? வாங்க போ. கிராமத்து வீதி ஊடாக பயணித்து பிரதான வீதியை சென்றடைகிறது பவனீசனுடைய குந்துருளி. நான் இப்போ போய் வந்த பகுதியெல்லாம் தோட்ட வழி இருக்கிற பகுதி. இதில் வெள்ளை பக்கம் போகிறோம். நாங்கள் இதில் இருந்து தான் இப்படியே போய் அதை சுற்றி கொண்டு அப்படியே இந்த இடத்துக்கு வந்துட்டோம். இப்போ நாங்கள் இப்படியே நேராக போக போகிறோம். சரியோ? இப்படியே போய் அந்த சந்தியில் இருந்து இடப்பக்கம் திரும்ப போகிறோம். அடுத்த காணொலியில் தான் வெள்ளப்பக்கம் பார்க்க போகிறோம். இந்த மானிப்பாய் சந்தி நாங்கள் அங்கே இருந்து தான் காணொலி ஆரம்பித்து வந்தோம். நாங்கள் இங்கால போய் இடங்களை பார்த்துக்கொண்டு இப்போ இந்த இடத்துக்கு வந்துட்டோம். இதில் வர இடப்பக்க வீதியால் திரும்புகிறோம். நிறைய வீடுகள் இருக்கு. ஆமா, என்ன சோலையடா பங்கு பாருங்க. இந்த வீட்டு காணியை பாருங்க, இவ்வளவு சோலையா இருக்கு. வீதி என்னடா ராஜகாரியர் வீதி. இரண்டு பக்கமுமே தொடர்ச்சியாக வீடுகள் தான். நல்ல சோலையாக இருக்குது. நிலத்தை இந்த வீதியை பாருங்க. எங்கேயாவது தான் வெயில் அடிக்குது. ஆனால் நாங்கள் சில வீதிகளால் வந்தால் எங்கேயாவது தான் நிழல் தெரியுது. இதில் ஒரு ஸ்ரீ நரசிம்ம வைரவர் கோயில் ஒன்று இருக்குது. சின்ன கோயில். நிறைய கடைகள் இருக்குது. நிறைய கடைகள் இருந்தால் என்ன நீங்கள் விளங்கிக் கொள்ளணும். அந்த கடைகள் எல்லாம் வியாபாரம் செய்து கடையை மூடாமல் வச்சிருக்கிற அளவுக்கு இங்கே வியாபாரம் ஓடுது. அவ்வளவு நெருக்கமான வீடுகள் இங்கே இருக்கு. அம்மா, இந்த இடமா நீங்கள்? இது எந்த இடம்? இது ராசகாரி. அதே அப்படி பேர் வந்து உண்மையாக தெரியாது. உங்களோட வீடு? சரி. எப்படி போகுது வாழ்க்கை? சரி. நாங்கள் இந்த இடங்கள் பார்க்க வந்தோம். இது மானிப்பாய் தானே? சரி. ஏனம்மா மானிப்பாய் என்று பேர் வந்ததுக்கு என்ன காரணம்? ஒருவேளை மானியத்துக்கு பாய் கொடுத்த இடமோ தெரியா? சரியம்மா, சரி சரி. அம்மா கொஞ்சம் சங்கடப்படுறா. இதால் நாங்கள் வேலை பக்கம் போவோம். அடுத்ததாக இதில் ஒரு கோயில் இருக்குது. எந்த பக்கமெல்லாம் நிறைய வீதிகள் போகுது. அதுக்குள்ளே போகலை. எல்லா குறுக்கு வீதிகளுக்குள்ளேயும் போக நேரம் போடும். இதில் ஞான வைரவர் கோயில் அப்படி தான் எழுதியிருக்கு. அதில் நாம் இந்த மானியத்துக்கு பாய கொடுத்த இடம் உடனே நீங்கள் யோசிக்கக்கூடாது. அதுதான் காரணம் உண்டு. சும்மா பெம்பலுக்கு சொல்கிறது. இப்போ இந்த நீர்வேலிக்கு ஏன் பேர் வந்து அப்படி பேர் வந்ததுன்னு கேட்டால் நீர் ஓடுற பகுதி வேலி மாதிரி இருந்ததாலேன்னு சொல்லுவாங்க. அப்படி பெம்பலா சிறுப்பட்டினா சின்ன சின்ன பட்டி இருந்தேன்னு சொல்லுவாங்க. இது ஒரு கோயில். எல்லாம் சின்ன சின்ன கோயில். அச்சச மரம் தான் நடாப்பா. மெமோரியல் 3ஆம் ஒழுங்கை என்று இருக்குது. மெமோரியல் 2ஆம் ஒழுங்கை. இது ஒரு வீடு. நல்லா இருக்குது உண்மையிலே. இதில் இருக்கிறது மெமோரியல் இங்கிலீஷ் ஸ்கூல். இதில் என்ன எழுதியிருக்குன்னு பாருங்க. தனது பிரதேச மற்றும் தேச நலனுக்காக மனித வளத்தை மேம்படுத்தி ஆற்றல் மிக்க சமுதாயத்தை உருவாக்கும். நல்ல
நல்ல சிந்தனை. இது வந்து மெமோரியல் பள்ளிக்கூடம். இந்த பள்ளிக்கூடத்தில் நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. நீங்கள் எல்லாம் இந்த பள்ளிக்கூடத்தை கன நாளைக்கு பிறகு பார்க்குறதுல மகிழ்ச்சி அடைவீர்கள். அதை காட்டுறதில் நான் திருப்தி அடைகிறேன். வேலை பக்கம் போனால் மானிப்பாய் சந்தி. அங்கே போகிறதுக்கு முதல் இதுக்குள்ள ஒரு முக்கியமான இடம் இருக்குது. நாங்கள் எல்லாம் ஆல்ஃபா மிக்சர் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த ஆல்ஃபா மிக்சரினுடைய வளாகம் இதுக்குள்ளே தான் இருக்குது. 1995 இருக்கான் பார்த்தீங்களா? ஆல்ஃபா மிக்சர் 1995 இதுக்குள்ளேயும் போயிடுவாங்க. இதுதான் ஆல்ஃபா மிக்சர். இது சரி, நாங்கள் உள்ளுக்கு போக முடியாது. அப்படியுமே தொழிற்சாலை என்பதால் உடனே அனுமதி கிடைக்காது. அவர்கள் நிறைய அனுமதி பெற்று தான் நாங்கள் உள்ளுக்கு போகலாம். சரி, நாங்கள் இப்படியே குறுக்கு வீதிகளூடாக பயணம் செய்து எங்கிறாங்களா குறுக்கு வீதி எல்லாம் வீட்டுக்கு தான் போகுது. சரி, நாங்கள் என்ன யோசிச்சுனாங்கண்டா குறுக்கு வீதியால் போய் மானிப்பாய் சந்தியில் ஏறுவோம். நல்ல சோலையாக இருக்குது. இடப்பக்கம் பாருங்க, நிறைய மரங்கள், நல்ல சோலையாக இருக்குது. நாங்கள் இப்போ இந்த இடத்துல முதலாவது பகுதி மானிப்பாயை நிறைவு செய்ய போகிறோம். இதால் இடப்பக்கம் திரும்பி போகிறத பகுதி 2 நீங்கள் பார்க்க போகிறீங்க. இன்றைய நாளில் மானிப்பாய் என்ற கிராமத்தை காட்டுறதுக்காக வந்து நாங்கள் முதலாவது பகுதியை இப்போ நிறைவு செய்ய போகிறோம். வாங்கோ, முதலாவது பகுதியில் எவ்வளோத்தை காட்டினான்றதை உங்களுக்கு சொல்கிறேன். இதில் இருந்து தான் நாங்கள் இந்த பயணத்தை தொடங்கினாங்க. இடத்துல இருந்து இதால் இப்படியே போய் இந்த பகுதியையும் பார்த்தினாங்க. அதுக்கு பிறகு இதில் போனால் இப்படி ஒரு வீதி போகுது. கட்டுரை என்ன டச்சு வீதி என்று சொல்கிறது. டச்சு வீதி தானே, அப்படித்தான் அதில் ஒரு ஐயா சொன்னவர். இப்படியே போய் இந்த டச்சு வீதி இதுக்குள்ளே இந்த பகுதியை காட்டியிருக்கிறோம். அதாவது இந்த கை வார இவ்வளோத்தையும் காட்டியிருக்கிறோம். அடுத்த கட்டமாக இங்கால இருக்கிற பகுதியை காட்ட போகிறோம். இப்போ நாங்கள் முதலாவது பகுதி காணொலியை நிறைவு செய்ய போகிறோம். இதுவரைக்கும் நாங்கள் பார்த்த பகுதிகள் எல்லாம் அதிகமாக தோட்டங்கள் இருக்குது, நெருக்கமான குடியிருப்புகள் இருக்குது. அந்த இடிகுண்டுன்ற ஒரு இடம் காட்டியிருந்தேன்னா அதுவும் வந்து முன்னைய காலத்தில் கொஞ்சம் பயங்கரமாக பார்க்கப்பட்டது. இப்போ அது சாதாரணமான இடமாக மாறிட்டுது. இந்த மாதிரி இந்த பகுதியில் சில இடங்களை காட்டியிருக்கிறேன். நிறைய தோட்டங்கள் செய்கிறார்கள். அப்படி பார்க்கும்போது அவ்வளவு நல்லா இருக்குது சில இடங்கள் எல்லாம். எனவே முதலாவது பகுதியை பார்த்த நீங்கள் உங்களுடைய கருத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை பவனீசன் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணி பட்டன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.